நம்ம அதிகமாக தௌபா செய்கிறது மூலியமும் நம்ம மனக்கவலைகள்லேருந்து வெளியே வரலாம். ஏன்னா நம்ம நிறையா நேரம் சில தவறுகளை பண்ணியிருப்போம். அந்த தவறுகள் வந்து மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஒன்று அது மனுஷங்க விஷயத்துலையா இருக்கட்டும், இல்லைன்னா அல்லாஹுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை மீறினதாக இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம தவறுகள் பண்ணியிருக்கும் போது அந்த தவறுகள் வந்து நம்ம மனசை உறுத்தும், அது நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது. அப்போது நம்ம தௌபா செய்யணும். ஒருவேளை நம்ம மனிதர்கள் விஷயத்தில் நம்ம வந்து அவங்கள கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா அவங்ககிட்டயும் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹுடைய விஷயத்தில் நம்ம ஏதாவது குறை வச்சுருந்தோன்னா அந்த குறையும் நிவர்த்தி செய்யறதுக்கு ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்ன தப்பு பண்ணமோ அந்த தப்புக்கு அல்லாஹ்கிட்ட அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் நான் வந்து தப்பே பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரையுமே சொல்ல முடியாது. அப்போ தவறுகள் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் பாதையில் திரும்புறதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கிறான். இப்போ எந்த தவறுகள் செஞ்சிருந்தாலும் அதை நம்ம மனசை போட்டு குழப்ப விடாமல் நம்ம என்ன பண்ணணும், நேரடியாக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு நம்ம அந்த பாவத்திலேருந்து வெளியே வரவங்களாகவும் இருக்கணும். நம்ம மன சுமையிலேருந்தும் நம்ம வந்து வெளியே வரவங்களா இருக்கணும்.